உண்மையிலேயே சொல்லப்போனால் நானும் சமூகத்தில் பல மட்டங்களில் புழங்கக்கூடியவன். சமூகத்தில் தொழிலாளிகளையும் தெரியும், முதலாளிகளையும் தெரியும். இப்படியாக பல மட்டத்தில் உள்ளவர்களை சரளமாக பழகக்கூடியவன். அந்த வகையில் நான் காணக்கூடிய ஒன்றுதான் இந்த தொழிலாளர்களுடைய சம்பளம், அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகள், மாதாந்த கொடுப்பனவுகள், அவருடைய தொழிலுக்குரிய சம்பளம் எப்படி கொடுக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சை பலராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடிய முஅஜ்ஜின்கள் அல்லது பள்ளிவாசலுடைய இமாம் என்று சொல்லி, ஹத்தீபுகள், இமாம்கள் என்று சொல்லி, இப்ப ஜும்மா ஓதக்கூடியவர்களுக்கு நீங்க ஒரு கொடுப்பனம் கொடுப்பீங்க, இப்ப ஜும்மா இல்லை. தொழுகை நடத்துவதற்கு ஒரு கொடுப்பனம், தொழுகை இல்லை, பள்ளிவாசல் மூடப்பட்டிருக்கிறது. பாங்கு சொல்லக்கூடிய முஅஜ்ஜினுக்கு சில பகுதிகளில் பாங்கு சொல்லப்படுகிறது, சில பகுதிகளில் பாங்கு சொல்லப்படுகிறது இல்லை, அவர்களும் லீவில் வைத்திருக்கிறாங்க. கடைகள் மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, எனவே முழு சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்க தேவையில்லை என்று சொல்லக்கூடிய வாதம் பிரதிவாதம் பலராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் நீங்க இப்படிப்பட்ட ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கிறீங்க. நான் ஒரு விடயத்தை மிக அன்பாக சொல்ல விரும்புகின்றேன். தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இடையிலுள்ள உறவு எந்த அளவுக்கு சீராகுமோ அந்த அளவுக்குத்தான் அந்த வியாபாரத்தில் பரக்கத்து இருக்கும். இது முதலாவது பாயிண்ட். நீங்க என்ன பார்த்து யாரும் உலகத்தில் உள்ள முழு பேரும் என்னை புகழலாம், என்னை பாராட்டலாம், எனக்கு 4 வார்த்தை சொல்லலாம். ஆனால் என்னிடத்தில் வேலை செய்யக்கூடியவர், என்னிடத்தில் தொழில் செய்யக்கூடியவர், அவர் என்னிடம் இருக்கிறாரு, அவர் எனக்கு உழைத்து தருவதின் காரணமாகத்தான் நான் இப்படி இருக்கிறேன் என்ற நிலையை என்று முதலாளி நினைக்க வேண்டும். எனக்கு ஒரு நம்பிக்கையான தொழிலாளி, கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய தொழிலாளி, எனக்காக வேண்டி அவன் தியாகம் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியை அல்லாஹ் எனக்கு அமைத்து தந்ததினாலதான் நான் இப்படி இருக்கிறேன் என்பதை முதலாவது முதலாளி நினைக்க வேண்டும். தொழிலாளி நினைக்க வேண்டும், நல்ல ஒரு முதலாளி அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அவர் என்ன நன்றாக கவனித்துக் கொள்றாரு, அவர் என்னுடைய எல்லா சந்தோஷ துக்க விஷயங்களில் பங்கெடுக்கிறாரு. என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தாலும் உதவி செய்வாரு, என் வீட்டில் ஒரு ஜனாசா ஒன்று நடந்தாலும் உதவி செய்வாரு, என் பிள்ளைகளுடைய பாடசாலை கல்வி நடவடிக்கைகளுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஒரு தொழிலாளி, ஒரு முதலாளி அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இந்த 2 பேருக்கும் இடையில இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உறவு இருந்தால் மட்டும்தான் இந்த தொழில அல்லாஹ் பரக்கத்து செய்வான். இது முதலாவது விடயம். இதை நன்றாக கருத்தில் கொள்ளுவான். இப்ப கடமூடி எத்தனை நாள்? இப்ப எல்லாரும் யோசிக்கிற சம்பளத்தை குறைச்சோணும். இந்த மார்ச் மாசத்துடைய சம்பளத்தை எப்படி கொடுக்கிறது? சில கடைகள்ல, சில தொழில் நிறுவனங்கள் இன்னும் கொடுத்தே இல்லை. சில நிறுவனங்கள்ல சம்பளத்தை வெட்டி கொடுத்திருக்கிறாங்க. சில நிறுவனங்கள்ல ஒரு சாப்பாட்டு பொருள் சாமான் எல்லாருக்கும் ரோட்ல பங்குடுற அந்த ஒரு பொதிய அனுப்பிட்டு, இதுதான் இந்த மாசத்தோட ஹக்கு, இது வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு கூட்டம் சொல்லியிருக்கிறாங்க, அக்கௌண்ட்ல காசு இல்ல, காசு வந்தா பார்ப்போம்னு சொல்லி. அதாவது கடையில பிசினஸ் அக்கௌண்ட்ல காசு இல்ல, அவங்களோட சொந்த அக்கௌண்ட்ல, அவங்களோட சிடி, அதாவது சீக்ரெட் அக்கௌண்ட்ல, அது வேற, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல, இந்த பொண்ட்ல, அதெல்லாம் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அந்த எந்த அக்கௌண்ட்ல காட்டுறது, வியாபாரிக்கு கடையில் உள்ள தொழிலாளியை காட்டுறதுன்னா கையில் உள்ள அந்த செக் கட்டியை தூக்கி காட்டுற, இவ்வளவு செக்கும் வரைக்குது அப்பான்றது. இது 10 நாள் தான் கடை மூடினது 20ஆம் தேதி பிறகு, மார்ச் 20க்கு பிறகு கடை மூடி. இது ஒரு 10 நாளே கடை மூடிக்குது. சும்மா வச்சுக்கோங்களேன், உங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் மௌத்தாகிட்டாரு, உங்களுக்கு மிச்சம் நெருக்கமான ஒரு புள்ள மௌத்து, உங்களோட மனைவி மௌத்து, கடை மூட மாட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நீங்க கடையை முடிவீங்க. அப்ப கடையை முடினாலும் சம்பளம் கொடுக்க மாட்டீங்களோ? மிக அன்பாக சொல்லுகின்றேன், நீங்க சதக்கா கொடுக்கட்டின் பிரச்சனை இல்லை, நீங்க பள்ளி கட்டத்தின் பிரச்சனை இல்லை, நீங்க பெரிய கொடையாளி என்று சொல்லி மீடியாவுக்கு முன்னால வந்து கொடுக்கட்டின் பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு சொல்றேன், உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன், தொழிலாளி, அவருடைய முழு சம்பளத்தையும் எந்த குறையும் இல்லாமல் நீங்க கொடுப்பது உங்களுடைய மிகப்பெரிய இபாதத்து என்பதை கருத்தில் இடுவோம். ஊருக்கு பெரடிச்சு வேலை இல்ல, நீங்க வேலை செய்யற வேலைக்காரனுக்கு முன்னால நான் ஒரு கொடையாளி என்பதை நிரூபிங்க. முதலாவது நீங்க கொடுங்க. அவருடைய வயிற்றுல ஒரு நாளும் நெருப்ப கூட்ட வாங்கும். அவருடைய வயிற்றுல நெருப்ப கூட்டினா அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில நெருப்ப கூட்டிடுவான். இது எச்சரிக்கை அல்ல, இது யதார்த்தம்.
மிக அன்பாக சொல்றேன், ஒரு தொழிலாளிய கடையிலிருந்து நிப்பாட்டுவதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்குது, சட்டம் இருக்குது. இப்படித்தான் நிப்பாட்டணும். ஒரு 2 மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும், ஒரு 2 மாசம் சம்பளம் கொடுப்பீங்க. எனவே தயவு செஞ்சு சொல்றேன், எவ்வளோ காலம் சம்பாதிச்சோம், அதை சம்பாதிச்சு அவன் சம்பாதிச்சு தந்தத்தில் வீட்டை கட்டினோம், காணி வாங்கினோம், பிள்ளைய படிச்சு வச்சோம், எல்லாம் செய்யறோம். எங்கட ஒரு சகோதரர் அழகான கருத்து சொன்னார் எனக்கு. ஒருத்தர் நல்ல கல்யாணம் முடிச்ச முந்தி நல்ல யங் தனிமையில வாழக்குள்ள, பெச்சுலராக வாழக்குள்ள ஒரு ஆளுக்கு மாசம் மாசம் 2000 ரூபாய் தர்மம் கொடுப்பாரு. 2000 ரூபாய் தர்மம் கொடுப்பாரு. மாசம் மாசம் சரியா டைமுக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுப்பாரு. 2000 வாங்கிட்டு போய்க்கிடுவாரு. கல்யாணம் முடிச்சதுமே அது 1500 ரூபாய் மாத்திட்டாரு. 1500 ரூபாய் கொடுத்தாரு. சரி, பிரச்சனை இல்லை, 1500 ரூபாய் தாராளத்தானே வாங்கிட்டு போனான். கொஞ்ச நாள் போகல, ஒரு வருஷத்துல அது 1000 ரூபாய் ஆக்கினான். சரி, அப்பே ஒன்றும் கேட்க இல்லை, சரி வாங்கிட்டு போனான். கொஞ்ச நாள் போகல 500 ரூபாய் ஆக்கினாரு. சரி, அப்பே பிரச்சனை, வாங்கிட்டு போனாரு. கொஞ்ச நாள் போகல, அடுத்த அந்த மாசம் போனா அதை நிப்பாட்டிட்டாரு. அப்ப இவனுக்கு விலங்கல் என்னன்னு சொல்லி, என்ன பாஸ், என்ன செய்தி, 2000 ரூபாய், 1500 ரூபாய், 1500 ரூபாய், 1000 ரூபாய், 500, 500க்கு அப்புறம் 1 மில்லியன் ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி. அப்ப சொன்னான், இல்ல, நான் கல்யாணம் முடிச்ச முந்தி உனக்கு 2000 ரூபாய் தந்தேன். கல்யாணம் முடிச்சது பிறகு செலவு கூடிட்டு 1500 ரூபாய் ஆக்கினேன். முதல் புள்ள கிடைத்ததுக்கு பிறகு செலவு கூட்டிட்டு 1000 ரூபாய் ஆக்கினேன். அப்படி இப்ப 3 புள்ள கிடைச்சிட்டு அதோட இப்ப தாரத்துக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி. அப்ப அந்த பிச்சைக்காரன் ஒரு கதை சொன்னானாம். என்ன பாஸ், எங்கட பிச்சையாலத்தானா உங்களோட குடும்பம் இப்ப வாழுதுன்னு கேட்டானாம். எங்கட பிச்சையாலத்தானா உங்களோட குடும்பம், உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளைகள் இப்ப வாழுதுன்னு கேட்டானாம். நானும் அதே மாதிரி உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த வேலைக்காரர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தால தானே உங்களோட குடும்பம் வாழுது, இப்ப உங்களோட வாகனம் ஓடுது. தயவு செய்து செய்ய வேணும். தொழிலாளிகளுக்கு கை நிறைய கொடுங்க, அவர்களுடைய கண்ணீரை துடைங்கோ. உங்களுக்காக வேண்டி உழைத்து தரக்கூடியவர்கள், உங்களுக்காக வேண்டி நம்பிக்கையோடு நியாயத்தோடு வேலை செய்யக்கூடியவங்க. எனவே முறையாக அவர்களுடன் நடந்து கொள்ளுங்கோ. இது மிக முக்கியமான ஒரு மார்க்கம், ஒரு ஹதீஸ். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சஹாபி அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களை பற்றி ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. அவர் அழகான ஒரு உடுத்திருந்தார், அழகான ஒரு ஆடை, ஹுல்லா. அதே மாதிரி அவருடைய வேலைக்காரன், அவருடைய குலாம், அவருடைய ஹெல்ப்புக்கு உதவிக்கு இருக்கிறவரும் அதே மாதிரியான ஒரு உடுப்பு உடுத்திருந்தார். 2 பேரும் ஒரே ஜாதி உடுப்பு. அப்ப இவர் கேட்டாரு, யாரு, அந்த இப்னு சுவைத் என்று சொல்லக்கூடிய சஹாபி கேட்டாரு. அவர் சொல்ற, நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா 2 பேரும் ஒரே மாதிரி உடுத்திக்கிறீங்க, ஒரே மாதிரி உடுப்பு உடுத்திக்கிறீங்க, என்ன விஷயம்னு கேட்டாங்க. அதாவது பொஸ்ஸும் தொழிலாளியும் முதலாளியும், வேலைக்கு இருக்கிறவரும் சம்பளம் வாங்குறவரும் ஒரே மாதிரி உடுத்திருக்கிறீங்க. அப்ப சொன்னாங்க, ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் ஒரு நாள் இந்த மனுஷனை, என்கிட்ட வேலை செய்யற வேலைக்காரனை, என்கிட்ட சம்பளம் வாங்குறவரை அவருக்கு ஏசிக்கொண்டு பேய்த்து அவருடைய உம்மாவை இழுத்தும் ஏசிட்டேன். நான் அவரோட உம்மாவை சொல்லி, உம்மாவை இழுத்து நான் ஏசின்னு சொல்லுவோம் எங்கட பாசையில. உம்மாவை இழுத்து பேசுவாங்களே, பாப்பா இழுத்து ஏசினுவாங்களே, அது மாதிரி நான் அவரை ஏசிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்துட்டது. அபூதர் ரலியல்லாஹு தஆலா இப்படி அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு ஏசினாங்க, அவருடைய உம்மாவை இழுத்து ஏசினாராம் என்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுமே, கேள்விப்பட்டதுமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூதர் கிஃபாரியை கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹிலிய்யா, நீங்க ஒரு மனிதர், இன்னும் உங்கள்கிட்ட ஜாஹிலியா காலத்துடைய பண்புகள் இருக்கிறது. தொழிலாளிய முதலாளி வித்தியாசமாக நடத்தாட்டுவது, தரக்குறைவாக பார்ப்பது, குறக்கண் கொண்டு பார்ப்பது, அவர்களை அற்பமானவர்களாக பார்க்கிறது, இது இஸ்லாம் சொல்லி தந்த பண்பு அல்ல, இது ஜாஹிலியா காலத்து பண்பு. இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹிலிய்யா, நீங்க ஒரு மனிதர், உங்கள்கிட்ட ஜாஹிலியத்துடைய பண்பு இருக்கிறது. சொன்னாங்க, ஹும் இஹ்வானுக்கும், உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரர்கள், சகோதரத்துவம், சமத்துவம், சகோதரர் உங்களை போல. உங்களுக்கு பசி வருகுதா, அவனுக்கும் பசி வருகுது. உங்களுக்கு செலவு கூடவா, அவருக்கும் செலவு கூட.
உங்களோட பிள்ளைய படிச்சு வச்சோம்னு ஆசை உங்களுக்கு இருக்குதா? அதே ஆசை அவனுக்கும் இருக்குது. உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு ராவைக்கு சாப்பிடணும்னு ஆசை வைக்குதா? அவனுக்கும் ஆசை இருக்குது. நிச்சயமாக நீங்க அவர்களை உங்களுடைய சகோதரனாக பாருங்கோ. உங்களுக்கு வார பசி அவனுக்கும் வரும், உங்களுக்கு வார தூக்கம் அவனுக்கும் வரும், உங்களுக்கு வார ஆசை அவனுக்கும் வரத்தான் செய்யும். உங்களோட சுத்தி இருக்கக்கூடியவங்க அல்லாஹ் அவர்களை உங்களுடைய கைகளுக்கு கீழால் ஆக்கி வைத்திருக்கிறான். அவங்களோட ரிமோட் கண்ட்ரோல அல்லாஹ் இப்ப உங்களோட கையில இருந்திருக்கிறான். அல்லாஹ் நாடினா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களோட ரிமோட் கண்ட்ரோல அவங்களோட கையில கொடுக்கும். இதும் அல்லாஹ் ஆஃபியத்தான வாழ்க்கையை நசீபாக்குவானாக, பாதுகாப்பானாக என்று சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய நாட்டம். இன்றைக்குள்ள தொழிலாளி நாளைக்கு முதலாளியாக மாறிடும், நாளைக்கு இருக்கிற முதலாளி இன்றைக்கு இருக்கிற தொழிலாளியாக மாறிடும். மாறி இருக்கிறாங்க. அப்படித்தானே? கொஞ்சம் போயிட்டு பாருங்களேன். பெட்டால தொழில் செய்த கடையை தொழிலுக்கு வந்து தொழில் செய்த கடைக்கு முதலாளியாக மாறிவிட்டாரு. அதே முதலாளியிட புள்ள அந்த கடையில வேலை செய்யறாரு. சுப்ஹானல்லாஹ். எத்தனை கடைக்குது பெட்டால? எத்தனை கடைக்குது தெருவுல? எனவே ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும். இப்ப இன்றைக்கு அவர்களுக்கு பொஸ்ஸாக அல்லாஹ் உங்களை ஆக்கி வைத்திருக்கிறான். நீங்க அவருடைய அதிபதியாக இருக்கிறீங்க. அவருடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் நாடினால் அவர்களை உங்களுடைய பொஸ்ஸாகவும் ஆக்க இயலும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஃபமன் கான அஹூஹு தஹ்த யதிஹி, யாருடைய கைக்கு கீழே அவனுடைய சகோதரனை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ, ஃபல்யுத்இம்ஹு மிம்மா யக்குல், அவர் சாப்பிடுவதையே அவருக்கு சாப்பிட கொடுக்கட்டும். உங்களோட வீட்டுக்கு இறைச்சி வாங்குறீங்களா? கொஞ்சம் யோசிங்களேன். அதே இறைச்சி அவன் வீட்டுக்கு வாங்கத்தானே வேணும். நீங்க உங்களோட அவருக்கு கொடுக்கிற சம்பளம் 25,000 ரூபா, உங்களோட வீட்டு லைட் பில் 1,00,000 ரூபா, அவர்கிட்ட கொடுக்குறீங்க. போய்த்து இந்த பில்லை கட்டிட்டு வான்னு சொல்லி 1,00,000 ரூபா லைட் பில்ல கட்டிட்டு வாராரு. 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவர் எப்படிக்கும் இவன் மனசில் என்ன வரும்? உங்களை பத்தி என்ன ஆசை வரும்? என்ன நினைப்பு வரும்? சுப்ஹானல்லாஹ். அவர் திரிவில்ல போறதுக்கு கூட வசதி இல்லாம இருக்கிறீங்க. நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை 2 வாகனம் மாத்துறீங்க. அந்த வாகனத்தை மாத்தி போட்டு வாகனத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய காசை கொடுத்தும் வாகனத்துக்குரிய செக்கை கொடுத்து அனுப்புறீங்க அவருடைய கையில. அந்த செக்கை அவர் பார்க்க மாட்டாரா? சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எங்க போயிட்டு மனித நேயம்? எங்க போயிட்டு மனித தத்துவங்கள்? மிக அன்பாக சொல்லுகின்றேன். நீங்க சாப்பிடுறதையே சாப்பிட கொடுங்கோ, நீங்க உடுக்கிறதையே அவர் கொடுக்க கொடுங்கோ. அவரால் செய்ய முடியாத வேலையை 5 பேர் செய்ய வேண்டிய வேலையை 4 பேருக்கு செய்ய செல்லவானம். 5 பேர் தான் செய்யணும். நீங்க அப்படி 4 பேர் தான் இதை செஞ்சாங்கன்றால் 5வது ஆளுடைய சம்பளத்தையும் சேர்த்து கொடுத்துருங்க அவருக்கு. சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஒரு 44 ஃபீட் கண்டெய்னர் ஒன்றை இறக்குறதுக்கு 10 பேர் வேணும். சரி, 5 பேர் இறக்கி தாங்கிடுவீங்களே, 10 பேருடைய சம்பளத்தை 5 பேரே கொடுத்துடணும். இதுதான் எங்களுடைய மார்க்கம். இதுதான் எங்களுடைய மார்க்கம். இந்த மார்க்கம் தான் எங்களுடைய மார்க்கம். இதுக்கு முரணானது அவண்டத்தை வச்சு வேலைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய, கூலிக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய, தொழிலாளி கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கட் பண்ணி சம்பளத்தை மிச்சம் பிடிச்சு ஏண்ட மகள்கிட்ட கல்யாணம் செய்யறதும், நான் வாகனம் வாங்குறதும், நான் உடு கட்டுறதும் அது இஸ்லாம் அல்ல. அந்த எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தர இல்லை. மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த கொரோனாவிலிருந்து நாங்கள் தப்போணும், இந்த ஆள்கொல்லி நோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரணும்டா, நீங்க பெரிசா பள்ளியாக தர்மம் செய்ய வேணாம். நீங்க பள்ளியாக நீங்க போய் தின செய்ய வேணாம், பெனரடிச்சு கொடுக்க வேணாம். நீங்க உங்கள்கிட்ட வேலை செய்யற வேலைக்காரனுக்கு பெரிசா ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. அவருக்கு கொடுத்த அதே சம்பளத்தை கை நிறைய சந்தோஷமாக கொடுத்து அவர்களுடைய திருப்தியை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க முனைங்கோ. இதுதான் நானும் நீங்களும் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஆகப்பெரிய ஒரு கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே இந்த விடயத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டு 2 பேருக்கு இடையில் உள்ள உறவு எந்த அளவுக்கு சீராக இருக்குமோ அந்த அளவுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கட வாழ்க்கையில பரக்கத்து செய்வான் என்பதையும் கருத்துல விளங்கிக் கொண்டு 2 பேரும் ஒத்தரை புரிந்து கொண்டு, தொழிலாளி முதலாளியை புரிந்து கொள்ள வேண்டும், முதலாளி தொழிலாளியை புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் எங்களுடைய மார்க்கம் இஸ்லாம் எங்களுக்கு மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறது. இவைகளை கவனத்தில் எடுத்து நடந்து கொள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இந்த காலகட்டத்தில் தர்மம் நியாயமாக செய்யப்படுகிறது. தான தர்மம் கொடுக்கிறோம்.
இதுல 2 விஷயத்தை கட்டாயம் கடைபிடிங்க. அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கு நசீபாக்குவானாக, கேட்கக்கூடிய உங்களுக்கு நசீபாக்குவானாக. இஹ்லாஸை கடைபிடிப்போம். யாருக்கு கொடுத்தாலும் சரி, மாற்று மதத்தை சார்ந்த மக்களுக்கு கொடுத்தாலும் சரி, குடும்பத்துக்கு கொடுத்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கிறேன். அல்லாஹ் அந்த இஹ்லாஸை எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. இரண்டாவது ஒரு மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? தர்மம் செய்வதற்கு முன்னால அநியாயமாக அபகரித்தவைகள் இருந்தால் அதை முந்தி திருப்பி கொடுங்க. உதாரணமாக, அனந்தர சொத்துல துரோகம் செஞ்ச சொத்து என்கிட்ட இருக்குது, வட்டியில டீல் பண்ணி கொண்டிருக்கிறேன், பேங்குக்கு பணம் கொடுக்க இருக்குது, இங்க தர்மம் செய்யறாரு. உங்களோட தர்மம் இப்ப தேவையில்லை, வட்டியை விட்டு முதலாவது வெளியே வாங்குவோம். உங்களோட துவா கபூலாகணும்டா தர்மம் செய்ய வேணும், இப்ப அந்த வட்டியை விட்டு வெளியே வாங்க. முதலாவது ரத்துல் மவாலிமி முகத்தமுன் அல தபர்ருஆத். இது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹியுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க தான தர்மம் செய்ய போகவான அநியாயமாக அபகரித்த, அநியாயமாக சுரண்டி கொண்ட, அநியாயமாக அனந்தர சொத்துல துரோகம் செஞ்சு, மற்றவனை ஏமாத்தி, லஞ்சம் கொடுத்து நீங்க அபகரித்துக் கொண்ட சொத்துக்கு தானே, இந்த சொத்தை முதலாவது உரியவனுக்கு திருப்பி கொடுங்க. திருப்பி கொடுக்கிறது தான் நீங்க செய்யற பெரிய தர்மம். இப்ப அந்த திருப்பி கொடுக்கிறது பெரிய இபாதத்து. எனவே ரத்துல் மவாலிமி முகத்தமுன் அல ஸதகாத்தி வத் தபர்ருஆத். நீங்க கொடுக்கக்கூடிய நன்கொடைகள், நீங்க கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள், நீங்க கொடுக்கக்கூடிய நோபுல கொடுக்கிற சாமான்கள், நீங்க சில சுன்னத்தான ஹஜ்ஜி, ஏன் பரவான ஹஜ்ஜாக இருக்கட்டுமே, இவைகள் அனைத்தை காட்டிலும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது என்ன தெரியுமா? அநியாயமாக அபகரித்துக் கொண்ட, திருடின, சூறையாடி கொண்ட உடைமைகளை திருப்பி கொடுத்துடுங்க. அனந்தர சொத்துல துரோகம் செய்தவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று குர்ஆன் பறைசாட்டிக் கொண்டிருக்கிறது. மற்றவண்ட ஹக் அப்படியே வதாபிச்சு கொண்டும் கொடுக்க இல்லை. பெண்களுடைய சொத்துக்களை கொடுக்க இல்லை. நான மௌத்தாகிட்டார், நானோட மைனையை கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுக்க இல்லை. நானோட வைஃபுக்கு, நானோட மனைவியை கொடுக்க வேண்டியதை கொடுக்க இல்லை. இப்படியாக செய்த துரோகங்கள், அனந்தர சொத்துல அனாதைகளுடைய சொத்துக்களை திண்டு அதுல செஞ்ச துரோகம், இவைகளை எல்லாம் செய்து கொண்டு நாங்க ஊருக்கும் நாட்டுக்கும் பறைசாற்றுவதற்கு என்ன செஞ்சாலும் இதை கொண்டு கடுகு மணி அளவாவது மாற்றங்கள் சமூகத்தில் வரமாட்டாது. எங்களை பற்றியுள்ள தப்பெண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். எனவே ரத்துல் மவாலிமி முகத்தமுன் அல ஸதகாத்தி வத் தபர்ருஆத். நீங்க கொடுக்கக்கூடிய தான தர்மத்தை காட்டிலும், நீங்க செய்யக்கூடிய சதகாக்களை காட்டிலும், சுன்னத்தான செலவுகளை காட்டிலும், ஏன் ஃபர்தான செலவுகளை காட்டிலும் நீங்கள் அபகரித்துக் கொண்டவைகளை முதலாவது திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நீதி. எனவே இந்த 2ஐயும் கடைபிடியுங்கள். இஹ்லாஸை கடைபிடிப்போம். அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற மன தூய்மையை கொண்டு வருவோம். 2வது, இந்த விடயத்தை அநியாயமாக அபகரித்துக் கொண்டவைகளை தர்மத்தை விட முதன்மைப்படுத்துவோம். இந்த 2ஐ கொண்டும் எங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொண்டால் நிச்சயமாக அஸ்ஸதகா, நாங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மம் எங்களுடைய முசீபத்துகளை விட்டு எங்களை பாதுகாக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஆரோக்கியமான நிலையை எனக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம்.